இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த வேலையை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். ரித்திகா, இது உன்னோட வேலையா? அண்ணி, இது என்ன பம்பா போச்சு? ஏதோ அப்பப்போ சின்ன சின்னதா தப்பு நான் பண்ணிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதுவும் இல்லாம இவளை நான் பிறந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். இவளை பத்தி அக்கு வேற ஆணி வேற எனக்கு நல்லா தெரியும். இதுல நான் மயக்க வச்சு வேற இவளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அண்ணி. இத பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா இந்த தப்ப பண்ணவங்க திருந்தறதுக்கு இத ஒரு சான்ஸா நான் கொடுக்கறேன். இன்னொரு தடவை இந்த வீட்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் யாரோ உங்க ரூம்ல மைக் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணது தப்புதான். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட அக்கா 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 என்னக்கா இது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லக்கா. நீங்க சொன்ன மாதிரியே தப்பு பண்ணவங்க திருந்துறதுக்காக நாங்களும் அவங்களுக்கு சான்ஸ் தரோம். ஆமா அண்ணி, நாங்க இத பெருசா எடுத்துக்கல, விடுங்க. சரி, தப்பா எடுத்துக்காம நீங்களே அந்த மைக் உங்க ரூம்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமா வெளியில தூக்கி போட்டுருங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே புருஷன் பொண்டாட்டி தானா? சொல்லுங்க, உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கபிலா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா மைக்க நாம தான் வச்சோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா தோணுச்சுக்கா, அதான் கேட்டேன். அது எப்படி உங்களுக்கு சும்மா தோணும்? உங்களுக்கு என்ன தோணினாலும் அதை அப்படியே அவங்க கிட்ட கேட்டுருவீங்களா? எதை வச்சு உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? உங்க இஷ்டத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு அதை இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. விட ஐலி, கபிலா ஏதோ சும்மா தான் கேட்டிருப்பான். நீ இத பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? போங்க. சரிங்கக்கா.